காலம் தவறி பொழியும் மழை, மலைகளில் அழிக்கப்படும் மரங்கள், பேரழிவுக்கு வித்திடும் அபாயம். நம்மாழ்வார் சொன்னதன் எதிரொலியா அவர் என்ன சொன்னார்? மரங்கள் அழிப்புக்கு யார் பொறுப்பேற்பது? இது இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரின் உரை. 1980 காலகட்டத்தில் காடுகளின் பரப்பளவு உயர்வதற்கு பதிலாக 11 விழுக்காடாக குறைந்து விட்டது என்றும் பகிரங்க தகவல்களை நம்மாழ்வார் வெளியிட்டு விரிவாக பேசியிருந்தார். மேலும் அவர் கடல் மட்டத்திலிருந்து 3000 அடிக்கும் உயரமாகவும் ஏற்ற இறக்கங்களாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை அடுக்கடுக்காக இருக்கிறது என்றும் அவற்றில் இருக்கும் அடர்ந்த உயரமான மரங்கள் 300 அடி உயரம் கொண்ட மரங்கள் அரபிக்கடலில் இருந்து வரும் மேக காற்றை மழையாக மாற்றி பருவமழையை தேசத்திற்கு சீராக வழங்கி கொண்டிருந்தது என்றும், ஆனால் மரங்கள் பெருமளவு வெட்டப்பட்டு தேயிலை காடுகளாகவும் காய்கறி உள்ளிட்ட மற்ற பயிர்கள் பயிரிடப்பட்டு மாற்றப்பட்டு போனதால் அரபிக்கடலில் இருந்து வரும் காற்றை தடுக்க முடியாமல், பருவமழையை சராசரியாக கொடுக்க முடியாமல் புயல் பெருவெள்ளத்திற்கு வித்திட்டிருக்கிறது. இது எதிர்காலத்தில் பெரும் அபாயத்தை உருவாக்கிவிடும், எதிர்கால சந்ததியினருக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கும் என்று விரிவாக பேசியிருப்பார் நம்மாழ்வார். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வன அழிப்பு பற்றியும் கிராமங்கள் தோறும் மரம் வளர்ப்பது பற்றியும், யுனெஸ்கோவின் புராதன சின்னங்களில் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமை மாறா காடுகள் ஒரு பகுதி அழிக்கப்பட்டு தேயிலை தோட்டங்களாகவும் குடியேற்ற பகுதிகளாகவும் மாற்றம் கண்டு காடுகள் அழிப்பு பூமியின் வெப்ப அதிகரிப்புக்கு காரணமாக வருகிறது. காடுகள் அழிக்கப்படுவதால் மழை, பெருவெள்ளம், மண் அரிப்பு, வறட்சி, அருகி வரும் சிற்றினங்கள் முற்றிலுமாக அழிதல், வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துவிடும், புவி சுழற்சியில் சமமற்ற நிலை உருவாகும் என்றும் பல தகவல்களை பகிர்ந்திருப்பார் நம்மாழ்வார். தற்போது நம்மாழ்வார் உள்ளிட்ட இயற்கை ஆர்வலர்கள் கூறிய அந்த அபாய நாட்கள் அரங்கேறி வருவதை கண்கூடாக காண முடிகிறது. ஒன்று, தண்ணீருக்காக அடுத்த மாநிலத்தில் கையேந்தி நிற்கும் அவலம், அல்லது வறட்சி ஏற்பட்டு விவசாயிகள் வேதனை, அல்லது இது போன்ற பேரிடர் வெள்ள பாதிப்பு, குடியிருப்பு பகுதிகளை வெள்ளக்காடாக மாற்றிய அவலம். 2 நாட்கள் தொடர்ந்து இது போன்று மழை பெய்தாலே இத்தனை இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. பல நாட்கள் விடாது மழை பெய்தால் நாட்டின் நிலை என்ன என இயற்கை ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கு ஒரே தீர்வு, வெட்டப்பட்டு அழிக்கப்பட்ட நிலங்களில் மீண்டும் மரங்களை நட்டு பருவமழையை மீட்டெடுக்க வேண்டும். மரங்கள் வளர்ப்பில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்திட வேண்டும். அதுவே இந்த பூமிக்கு வரவிருக்கும் பேராபத்தை தவிர்க்கும் என இயற்கை விரும்பிகள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள்.